வணக்கம். தினம் ஒரு குட்டி கதை. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளை விட கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் அலட்சியமாவோ ஏளனமாவோ பேசிட முடியாதுங்க. அந்த மாதிரி பேசுகிறது தவறும் கூட. அதுக்கான ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு நாள் வைகுண்டத்தில் திருமால் வழக்கத்திற்கு மாறாக தன்னுடைய பாதுகையை பள்ளி அறைக்குள்ளே விட்டுட்டு பாம்பணையில் படுத்துட்டாருங்க. அப்போது இதை பார்த்துக்கிட்டு இருந்த திருமுடி என்ன பண்ணுச்சு, கண்ணப்பண்ணு திட்ட ஆரம்பிச்சிருச்சு பாதுகையை. நீலாம் எப்படி உள்ளே வரலாம், நீலாம் கண்ட இடத்துக்கும் போயிட்டு வர, உன்னை யார் உள்ளே விட்டது, நீ ஏன் உள்ளே இருக்க, வெளியில் போ அப்படின்னு சொல்லி கண்ணப்பண்ணு திட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு பாதுகை ரொம்ப அமைதியாக, என்னால் தனிச்சே செயல்பட முடியாது, திருமாலோட பாதத்தில் இருக்கிறவன் நான், பாதம் கொண்டு வந்து என்னை இங்கே விட்டுருச்சு, இல்லைன்னா நான் உள்ளே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னிச்சிங்க. அப்பயும் அந்த திருமுடியால் ஏற்றுக்கவே முடியல, திட்ட ஆரம்பிச்சிருச்சு. முடியவே முடியாது, நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்காம திட்டுதுங்க. இப்போ உடனே பாதுகை என்ன சொன்னிச்சு, இல்லை என்னால் தனியாக எதுவும் பண்ண முடியாது, என்னை தப்பாக நினைக்காதீங்க, திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்த்துச்சிங்க. ஆனாலும் அந்த திருமுடி திரும்பி திட்டிகிட்டு இருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா சங்கும் சக்கரமும் சேர்ந்துக்கிட்டாங்க. மேலே இருக்கிற எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பாதுகையை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த பாதுகை என்ன பண்ணுச்சு, ரொம்ப முடியாத கட்டத்துக்கு திருமால்கிட்ட, ஐயனே இப்படி இப்போ பாருங்கள் அவங்க எல்லாம் என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே திருமால் என்ன பண்ணாருங்க, இந்த மாதிரி திட்டின திருமுடியை என்ன சொன்னாருங்க, அடுத்த ராமாவதாரத்தில் இந்த திருமுடி பாதுகை மேலே தான் இருக்கணும், பாதுகையை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதே போல் இந்த சங்கு சக்கரத்தை சத்ருக்கனும் பரதனுமா இருந்து அந்த பாதுகையை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சொல்லி முடிச்சிட்டாரு. உடனே அடுத்த ராமாவதாரத்தில் அந்த மாதிரி நடந்துச்சுங்க. இதே போல் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. ஒருத்தர் அங்கேருந்து வராரு. ஐயா இந்த மாதிரி நேற்றுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்க, உங்களோட பழைய செருப்பை விட்டுட்டு என்னோடய புது செருப்பை போட்டுட்டு வந்துட்டீங்க, அதனால் அந்த செருப்பை நான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் சுமந்துக்கிட்டு தான் வந்தேன், ஏன்னா அது காதாக இருந்து போச்சு, என்னால் போட்டுட்டு வர முடியல, தயவுசெய்து உங்கள் பழைய செருப்பை வாங்கிட்டு என்னோடய புது செருப்பை தாங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஏன்னா அதை சுமந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் பரதன் இல்லை அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு இவர், அப்படிங்களா, தெரியாமல் போட்டு வந்துட்டேனா, சரிங்க அப்படின்னா நான் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொன்னாராங்க. நன்றி.